குரல் வாய்ஸ் கரெக்டா இருக்கானே? வால்யூம் ஆடியோ இஸ் ஃபைன். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். மறுபடியும் இந்த ஜூம் மூலமா இந்த பிரேயர்ல கூடுகையில கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். இந்த மீட்டிங்கை குறிச்சு அது எனக்கு அனுப்பப்பட்ட அந்த இது டாபிக் இருக்கு பாத்தீங்களா, இது நடந்துட்டு இருக்கிற விதத்தையும் பார்க்கும்போது அந்த டாபிக்கே வந்து எனக்கு கொஞ்சம் யோசிக்க வைத்தது. இந்த நாட்கள்ல பார்க்கும்போது இந்த நாம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது, கடைசி நாட்கள்ல இருக்கிறோம்னு சொல்லி கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய காரியங்கள், இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள், இன்னுமாய் வந்து ஊழியத்துல நடக்க வேண்டிய காரியங்கள், சபையில நடக்க வேண்டியது நடந்து கொண்டிருப்பது, இதை குறித்து நிறைய நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த சோசியல் மீடியா மூலமா நிறைய நன்மையான காரியங்கள் நடப்பதும் உண்டு. இந்த சோசியல் மீடியா மூலமா நிறைய வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள், சபைக்கு விரோதமான காரியங்களும் நடப்பது உண்டு. சபைக்கு விரோதமா நடக்குதுன்னா சபையை குறித்தோ இல்ல போதகரை குறித்தோ ஒரு ஊழியக்காரரை குறித்தோ அது தவறா பேசுகிறத மாத்திரம் அதை நான் சொல்லல நானு. அது ஒரு பக்கம், அது எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து பற்றி கூட அதுக்கு அப்படிதான் பேசிக்கொண்டே இருந்தாங்க. அந்த நாட்கள்ல ஆரம்பித்து இப்பயும் கூட அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களை குறித்து பேசக்கூடிய ஆட்களும் அந்த விமர்சனங்களும் அதெல்லாம் இருந்து கொண்டேதான் இருக்கும். பொய் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இருக்கும். நான் அதை குறித்து நான் சொல்லல. ஆனா இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா மூலமா சபைக்கு விரோதமா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமா, தேவனை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுக்காய் ஜீவிப்பதற்கு விரோதமாய் செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் அநேகமா நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு விஷயத்த சொல்ல முடியும், இந்த நாட்களில நீங்க வந்து பார்க்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே ஒரு கடைசி காலத்துல நாம் இருக்கிறோம். வேதத்துல உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அது நிறைவேறும்படியாக அந்த நாட்களை இயேசு கிறிஸ்து அது வரப்போகும் நாளையும் குறித்து நாம வந்து பார்க்கக்கூடியதாக தான் இருக்குது. இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கு விரோதமா நடக்கிற காரியங்களும் அந்த தேசத்துல நடக்கிற சில சம்பவங்களையும் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் 2 வாரங்களுக்கு முன்பதாக அந்த ஏப்ரல் மாதம் அந்த 2வது வாரத்துல வந்து ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு வந்து மிசைல்ஸ் அனுப்புனாங்க. அந்த இஸ்ரேலுக்கு மிசைல் அனுப்பும் போது அன்றைக்கு நான் வந்து ஈரான் தேசத்துல இருந்தேன். நான் தெஹ்ரான்ல இருந்து ஒரு எஸ்மஹான்ற ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்க முடிச்சுட்டு திருப்பி நான் தெஹ்ரானுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது பார்த்தேன்னா ஏர்போர்ட்லாம் மூடிட்டாங்க. ஏன்னா வந்து அதுக்கு முந்தின நாள் ராத்திரி வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து தாக்குனபடினால அது முழு வளைகுடா தேசத்திலையும் ஒரு அந்த தேசங்களில எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயும் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த இடத்துல அங்க நான் ஒரு நாள் அதிகமா தங்க வேண்டியதாக இருந்தது. அந்த நேரத்துல பல காரியங்களை பார்க்க முடியாது. அப்பதான் யோசிக்க முடிந்தது, இஸ்ரேலுக்கு விரோதமாய் நடக்கிற சம்பவங்கள். உங்களுக்கு எல்லாம் ஒருவேளை இன்றைக்கு வந்து நம்ம இந்திய தேசத்துல நாம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற சில செய்திகளையே பார்த்து பார்த்து நாமெல்லாம் வந்து இங்க இருக்கிற எலெக்ஷன் நியூஸையும் பார்த்துட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் டிராமாவெல்லாம் பார்த்து ஒருவேளை சில பேர் வந்து உலக நடப்பு குறித்து கொஞ்சம் அறியாமல் இருந்திருக்கக்கூடும். ஆனா அந்த நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கு. நான் ஏன் இஸ்ரேலை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நீங்க பார்க்கலாம் அந்த நாள்ல தான் இதெல்லாம் நடப்பது வந்து நம்ம வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு வந்து அது ரொம்ப நெருக்கமா வந்துட்டு கொண்டிருக்கிறத நாம் பார்க்க முடியுது. இதை வச்சே நாம சொல்ல முடியும் நாம் கடைசி காலங்களில இருக்கிறோம் என்று சொல்லி. எப்போது பெரிய ஒரு இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பதாக நான் அடிக்கடி ஐரோப்பிய தேசங்களுக்கு போவதுண்டு. இதற்கு முன்பதாக ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ரொம்ப சாதகமா இருந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இப்போது பார்த்தீங்கன்னா அந்த காசா ஸ்ட்ரிப் என்று சொல்ற இடத்துல நிறைய ஹமாஸ்க்கு விரோதமா அவங்க செயல்படும் போது அதன் மூலமா எத்தனையோ மக்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி சில ஐரோப்பிய தேசங்களும் கூட கொஞ்சம் அங்க இருக்கிற ஜனங்களும் அங்க இருக்கிற சில அரசியல்வாதிகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக அவர்கள் அவர்களுடைய நிலையை வைத்துக் கொண்டிருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் நாட்கள் வருகிறது. சீக்கிரமா இந்த பைபிள்ல
நம்ம வாசிக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அது நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் மாறிக்கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்க, சபைக்கு விரோதமாய் சபைக்குள்ள ஜனங்கள் எப்படி சபைக்கு விரோதமாய் இன்றைக்கு காரியங்கள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இவங்க மிசைல் அனுப்புறாங்களோ அந்த அந்த தேசத்தை அது ஒரு பிசிக்கல் இஸ்ரேல், அதை பிசிக்கலா அட்டாக் பண்ணுவாங்க. அதே போல இன்றைக்கு நாம சொல்றோமே, நாமெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல்னு சொல்லி நம்மள சொல்லிக்கிறோம் இல்லையா? நம்ம ஆவிக்குரிய ஒரு இஸ்ரேலாக, ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருக்கிறோம்னு சொல்றோமே, நமக்கு விரோதமா எக்கச்சக்கமான மிசைல்ஸ் வந்து கொண்டுதான் இருக்கிறது சபைக்கு விரோதமாக. ஆனா இது ஆவிக்குரிய விதத்துல இருக்கிறபடினால நாம நிறைய நேரங்களில இத பார்ப்பது கிடையாது. வேதத்துல சொல்லியிருக்குது, மாமிசத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் கிடையாது. அப்படி இருந்திருந்தாக்க நம்ம பார்த்திருப்போம். நமக்கு எதிராக நிற்கிற அந்த எதிரியை பார்த்திருப்போம். இன்றைக்கு ஆவியில இருக்கிற அந்த விரோதியை பார்க்க முடியாதபடி இருக்கிறதுனால எத்தனையோ ஜனங்கள் அவர்கள் ஆவியின் கண்கள் அவர்களுக்கு மூடப்பட்டு இருந்து இந்த காரியங்களை பார்க்காதபடிக்கு இன்றைக்கு சபைக்குள்ளாகவும் சபையில் உள்ள ஊழியங்களுக்கு எதிராகவும் எத்தனையோ போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது நம்ம பார்க்க முடியும். கடைசி நாட்களை நமக்கு இருக்கிறோன்றது சொல்றதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நல்ல வெளிப்படையாக நமக்கு பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா மூலமாக நான் கடந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பதாக ஒரு சபையுடைய ஒரு வெளிநாட்டு ஒரு ஸ்தாபனம் அவர்களுடைய குளோபல் கான்பரன்ஸ் வைத்திருந்தார்கள். சென்னை பட்டணத்துல வைத்திருந்தாங்க. அதற்கு அகஸ்டின் அண்ணன் அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அகஸ்டின் அண்ணனால போக முடியல, அவங்க வெளிநாட்டுல இருந்ததுனால என்ன அனுப்பியிருந்தாங்க. நான் போயிருந்தேன், அந்த அந்த கான்பரன்ஸ்க்கு போயிருந்தேன். அங்க பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் சில பேர் வந்திருந்தார்கள். அதுல ஒரு ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரர், அவர் பேசும்போது அழகாய் பேசினார். அவர் பேசின காரியங்களை குறித்து ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய், ஒரு சபையில உள்ள ஒரு போதகருக்கும், ஒரு ஊழியம் செய்கிற ஒரு 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 குடும்பத்திற்கும், ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்படுகிற சில காரியங்களை குறித்து அவர் பேசினார். அழகா பேசும்போது அதுல முக்கியமா இந்த சோசியல் மீடியாவை தான் சொன்னார். எப்படி ஒரு சைலண்டா அந்த சோசியல் மீடியா நம்ம வாழ்க்கைக்குள்ள அந்த ஊழியனுடைய அவனுடைய சிந்தையை கெடுத்து, அவனுடைய சாட்சியை கெடுத்து, அவன் ஒரு வல்லமை இல்லாத ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜீவிக்கிறது எப்படி மாறுகிறான் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் அழகா பேசினார். இது எல்லா இடத்துலயும் நம்மளால கேட்க முடிகிறது. உங்களுக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த தொழில்நுட்ப காரியங்கள் எல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாய் அது அநேகமா இருந்தாலும் கூட, இந்த தொழில்நுட்ப காரியங்கள், இந்த இன்டர்நெட், இந்த சோசியல் மீடியா, நம்மகிட்ட இருக்கிற மொபைல் போன், இன்னும் வந்து கொண்டிருக்கிற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு முன்னாடி ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டியா இருந்துச்சு. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் பல பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கு. இப்படி ஒரு பக்கம் போக, இன்னும் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஒரு ஒரு நோக்கம் என்ன, ஒரு போக்கு என்னவாக இருக்கிறதுன்னு சொல்லி, இன்றைக்கு நான் அதிகமா ஒரு பைபிள் ஸ்டடி நான் பண்றதில்ல. இன்னைக்கு இப்போதும் எல்லா இடத்துலயும் நான் பேசும்போது இந்த நாட்கள்ல இந்த ஆழமான இந்த வேத பாட்டத்துக்குள்ள நான் போறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பைபிள் ஸ்டடிஸ் எல்லாம் உண்டு. அந்த பைபிள் ஸ்டடி நாமளே வீட்டுல உட்கார்ந்து நம்ம படிக்கும்போது, இன்றைக்கு நீங்க எல்லாம் இங்க ஜெபிக்கிறவர்களாகவும் ஊழியம் செய்கிறவர்களாகவும் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறவர்களாகவும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க வாசிக்கும் போது நீங்க நல்லா பைபிள் ஸ்டடி எல்லாம் பண்ணுவீங்க. இன்றைக்கு அதுக்கு நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு சாஃப்ட்வேர் இருக்கு. இன்னைக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது நம்ம மொபைல்ல. இதெல்லாம் நல்லா பைபிள் வாசிக்கலாம். இப்படி நல்லா ரொம்ப டீப்பா போயிட்டு, ஆனா அந்த பேசிக்கா நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவத்தை நம்ம விட்டுட்டு இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நான் உங்க யாவருக்கும் ஞாபகம் ஊட்டும்படியாய், உங்களை எச்சரிக்கும்படியாய் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையில சேர்த்துதான் நான் சொல்றேன். நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் சொல்றேன். நான் இந்த நாட்களில பெரிய பெரிய காரியங்கள்லாம் பேசுவோம். பெரிய ஊழியத்தை பற்றி பேசுவோம். ரொம்ப தரிசனம், தீர்க்க தரிசனம் எல்லாம் வைத்திருப்போம். நம்மளோட ஊழியத்தை குறித்தான பெரிய தரிசனம். நான் அந்த காரியத்துக்கு தான் வரணும்னு விரும்புறேன் இன்றைக்கு. இன்னைக்கு ஒரு குடும்ப கூடுகைன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு குடும்ப கூடுகை தரிசனம், மிஷனரி மீட்டிங், அந்த கூடுகைன்னு சொல்லி இந்த இடத்துல இந்த மீட்டிங்ல நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இந்த மாதிரி காரியங்கள், பெரிய பெரிய தரிசனங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்யலாம். அந்த மாதிரி இந்த பெரிய ஆர்கனைசேஷன்ல இன்றைக்கு நானும் இந்த இடத்துல எபினேசர் அண்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி நான் ஜேம்ஸ் மினிஸ்ட்ரிஸ் ட்ரெஷரர். இதை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா?
இந்த ஜெம்ஸ் நான் நிறைய நேரத்துல எனக்கு கொஞ்சம் பயமும் உண்டாகுது. நான் நிறைய நேரத்துல பார்த்தேன்னா, சில நேரத்துல போய் அகஸ்டின் கூட உட்கார வைக்கிறாங்க. ஸ்டேஜ்ல போய் அவங்க கூட உட்கார்றேன். உட்காரும்போது ஒரு பயம் உண்டாகுது. இன்றைக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கலாம். ஒரு பெருமையான காரியங்களா இருக்கலாம். இன்னும் இதன் மூலமா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. சில இடத்துல போய் பெரிய பெரிய கூட்டத்துல போய் பிரசங்கம் பண்ணக்கூடியதாக இருக்குது. நம்ம இன்றைக்கு சில நேரத்துல பேசும்போது நிறைய பேர் அதெல்லாம் வந்து அது ரொம்ப கவனமா கேட்கிறார்கள். அது நமக்கு வந்து அடிபணிகிறாங்கலாம் பார்க்கிறாங்க. இதெல்லாம் நடக்கலாம். இதெல்லாம் பெருசு பெருசா இருக்கலாம். வெளியில ரொம்ப பெரிய ஷோவா இருக்கலாம். ஆனா உள்ளார்ந்த வாழ்க்கை அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாக, கிறிஸ்துவை மாத்திரமே மகிமைப்படுத்தும்படியாக அது இல்லாமல் போனாக்க நம்ம வாழ்க்கை அது வெறுமையாகி போகுது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிராய் வருகிற அந்த அந்த மிசைல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை வந்து அதை ஏற்றுக்கொண்டு நாம வந்து நம்ம வெளியில தெரியாது. சரீர பிரகாரமா யாருக்கும் ஒண்ணும் பார்க்க முடியாதுல்ல. ஆவியில வந்து நம்ம அழிந்து கொண்டிருக்கும்படியான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு எதுதான் நான் உங்களிடத்துல நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் இன்றைக்கு உங்களிடத்துல சொல்றேன். இந்த 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 கூட்டத்துக்கு பிரயோஜனமான அந்த வசனமாக நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 29வது அதிகாரம் 18வது வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு ஒரு சின்ன வசனம். அதை வந்து நானு தமிழ்லயும் உங்களுக்கு காண்பித்து அதை நம்ம வாசிச்சுட்டு அது இங்கிலீஷ்லயும் ஒரு ஒரு நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்வதற்காக நம்ம சில காரியங்களை அதை பார்க்கும்படியாக உங்க இடத்துல நான் சொல்றேன். 29வது அதிகாரத்துல 18வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இது தமிழ்ல தீர்க்க தரிசனம் சொல்லிருக்கு. நீங்க ஆங்கில வேதாகமத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஷன் சொல்லிருக்கு. பீப்பிள் வித்தவுட் விஷன் வில் ஷல் பெரிஷ் அப்படின்னு சொல்லி அது சில இடத்துல ட்ரீம்னு சொல்லியிருக்கிறோம். சில பல டிரான்ஸ்லேஷன்ஸ்ல கொஞ்சம் அதுக்கு வித்தியாசமான வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்திருக்கலாம். இன்றைக்கு விஷன் சொல்றது நம்ம தமிழ்ல தீர்க்க தரிசனம். நம்ம எல்லாரும் இதை சொல்லுவோம். இது வந்து சபை கூட்டங்களில் எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி இந்த இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு சபையில எப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கணும், சபையில எப்படி ஒரு தரிசனம் இருக்கணும்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்திக் கொள்வது உண்டு. அதுல எந்த தவறும் கிடையாது. அது வந்து ஒரு தரிசனம் இல்லாமல் போனா அந்த இடத்துல அந்த கூட்டத்துல எப்படி ஒரு குழப்பம் உண்டாகும் என்று சொல்லி சபைகளில படுத்திக் கொள்ள கூடும்படியாக இந்த வசனம் நமக்கு எல்லாம் வந்து ஒரு வழி காண்பிக்கும்படியாக இருக்கிறது. அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இந்த வசனத்துல நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கு நம்மளுடைய குடும்பத்திற்கு பிரயோஜனமான சில காரியங்கள் நான் இன்றைக்கு உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இங்க சொல்லிருக்கிறது பீப்புள் வித்தவுட் விஷன் ஷல் பெரிஷ். ஆங்கில வேதாகமத்துல தொடர்ந்து வாசிக்கும் போது தமிழ்ல வந்து அது வந்து கொஞ்சம் சரியா நம்மளுக்கு அது புரிந்து கொள்ள முடியாது இல்ல. தமிழ்ல அதுக்கப்புறம் சொல்லிருக்கு வேதத்தை காத்துக் கொள்கிறவன் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனா ஆங்கில வேதாகமத்துல நீங்க வாசித்தீங்கன்னா பீப்புள் வித்தவுட் விஷன் ஷல் பெரிஷ் அதை கண்டினியூ பண்ணும்போது பட் அப்படின்னு சொல்லிருக்கு. பட் பீப்புள் ஹூ வில் கீப் அந்த அப்படின்னு சொல்லி அதாவது வேதத்தை நீ எந்த அளவுக்கு நீ உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறன்னு சொல்லி அப்படின்னா என்ன அந்த சொல்லப்பட்ட அந்த தரிசனம் இல்லாம தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல அழிவு உண்டாகும். அப்ப மற்ற அடுத்த அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் வைத்துதான் ஆங்கில வேதாகமத்துல சொல்லியிருக்கு. இது ரெண்டுமே தனித்தனியான ஒரு ஒரு காரியமாக சொல்லப்படல. தரிசனம் இல்லைன்னா அழிந்து போவாங்க. அப்போ அது கரெக்டா அப்படியே இங்கிலீஷ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்து ஆனால் அப்படின்னு சொல்லி வேதத்தை காக்கிற மனுஷன். இன்றைக்கு வேதத்தை காக்கிற இந்த இந்த விஷன் இல்லாம போறதும் இந்த ஒரு தரிசனம் இல்லாமல் போறதும் ஒரு குடும்பத்துல ஒரு தரிசனம் இல்லாமல் போறதுக்கும் இந்த வேதத்தை காக்காமல் இருக்கிறவங்களோ இல்ல காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கோ இந்த கனெக்ஷன் கொடுத்து தான் அவங்கள்ட்ட நான் பேச விரும்புறேன். இன்றைக்கு நம்ம வந்து குடும்பங்களில பார்ப்போமானா இன்னைக்கு சபையிலேயோ இல்ல பெரிய ஒரு ஸ்தாபனங்களிலேயோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை சார்ந்தவர்களாக நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வைத்து அவருடைய தரிசனமும் அங்க நடக்கக்கூடிய சில காரியங்கள்ல இதெல்லாம் மாற்றி பார்ப்பதற்காக சொல்லி இந்த இடத்திலும் நடக்கக்கூடியது. இன்றைக்கு ஒருவேளை ஜம்ஸ் ஊழியங்களை எடுத்துக்கணும். இன்றைக்கு ஜம்ஸ் ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா எல்லா ஊழியங்களும் நடக்கணும்னா அதுக்கு அந்த இடத்துல இருக்கிற தலைவரும் அந்த கூட இருக்கிற சில மற்ற தலைவர்களும் அப்படி அவர்கள் மாத்திரம் கிடையாது. அந்த தலைவரும் தலைவரோட குடும்பமும் அந்த மற்ற கூட இருக்கிற அந்த சக தலைவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் இந்த குடும்பங்களும் சேர்ந்து அவர்களுடைய சாட்சி இல்லாம இந்த ஊழியம் எந்த விதத்திலும் அது கட்டப்பட்டிருக்கவே முடியாது.
நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெம்ஸ் ஊழியங்களிலும் எத்தனையோ குடும்பங்கள் அந்த இதற்கு முன்பதாக நம்ம அண்ணன் கேட்டிருக்கிறோம். அநேக மிஷனரிமார்கள்ட்ட இருந்து நம்ம அந்த குடும்பத்துடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். பிள்ளைகள் கூட எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் எப்படி அவங்க வந்து ஒரு தியாகத்தோடு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எப்படி தேவனை மகிமைப்படுத்தும்படியா தேவனுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள். வேதத்தை எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில வந்து அவர்கள் கடைபிடித்திருந்தார்கள் என்று சொல்லி நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி உண்டானதுதான் இந்த மாதிரி ஊழியங்கள். இன்றைக்கு இந்த மாதிரி பெரிய ஊழியங்கள்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரிசனம்னு சொல்லி மாத்திரம் இந்த வசனத்தை நம்ம பார்ப்பதில்லை. இல்ல ஒரு பெரிய ஒரு சபை, அந்த சபையுடைய தரிசனமா இப்படி இருக்கிறது. அந்த சபையில ஒரு தரிசனம் இருக்கு. இதனால அந்த இடத்துல பெரிய ஒரு ஊழியம் உண்டாகுது. அப்படி கிடையாது. அந்த சபையில் உள்ள ஜனங்கள், குடும்பங்கள், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சாட்சி, அந்த குடும்பத்துல தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் என்று சொல்லி, அந்த குடும்பத்தில் எப்படி வேதத்தை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த வேதத்தின் பிரகாரம் அந்த வேதத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது உண்மையான உள்ளத்தோடு கூட விசுவாசத்தை வெளிப்படுத்தி தியாகத்தோடு தேவனை நோக்கி பார்க்க அந்த குடும்பங்களை மாத்திரம்தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள் இல்லாதனாலதான் இன்றைக்கு எத்தனையோ சபைகளில அந்த இடத்துல ஊழியம் தேவன் மகிமைப்படாதபடி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இன்றைக்கு வந்து நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய சபைகள் உண்டு. கூட்டமாக கூடி வருகிற சபைகள் உண்டு. எல்லா கூட்டம் கூடுகிற சபைகளும் தேவனை மகிமைப்படுத்துற இடம்னு என்னால சொல்ல முடியாது. நான் வந்து இப்படிதான் சொல்லி வேதத்திலிருந்து உங்களுக்கு எல்லாம் காமிக்கல. என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். நான் பார்க்கிறேன், நான் ஆவியில உணரக்கூடிய காரியங்கள் மாத்திரம் நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் பார்க்கக்கூடியது பெரிய கூட்டம் கூடிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு கூட்டங்களை வைத்தல்ல. இன்றைக்கு எத்தனையோ கெமிக்ஸ் பண்ணிட்டு என்னென்னமோ ஆட்டங்களை பண்ணி எத்தனையோ வந்து இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் எல்லாம் சொல்லி எவ்வளவு கூட்டங்கள் இன்னும் வெளிநாடுகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா ஐக்கிய தேசங்களில சபைகளுக்கு போய் பார்த்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அங்க என்ன மாதிரி சில ஆட்டங்கள் எல்லாம் நடக்குது என்று சொல்லி இன்றைக்கு ஐரோப்பியால போய் பார்த்தோம்னா அங்க வந்து சபையில கூட்டமே கிடையாது. அங்க வந்து கூட்டத்தை வர வைப்பதற்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறார். நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பதாக போலந்து தேசத்துல வார்சா என்ற ஒரு நகரத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்க இருந்தபடினால அங்க ஒரு சபைக்கு போனேன். அங்க வந்து நான் வந்து தேடின இன்டர்நெட் மூலமா தேடின ஒரு நல்ல ஒரு பென்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போலான்னு சொல்லி அவங்கள அந்த மாதிரி ஒரு இவாஞ்சலிக்கல் சர்ச்சை வந்து நான் தேடினேன். அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ் இல்ல புதுசா ஆரம்பிக்கிற அதாவது அங்க வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சர்ச் நான் தேடணும். ஏன்னா அங்க போலிஷ் பாஷையில என்னால பேச தெரியாது அப்படின்னால நான் வந்து ஒரு ஆங்கில ஆராதனை முக்காவாசி அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் காங்கிரிகேஷனா இருக்கும். இந்த மாதிரி என்னை போன்ற வெளிநாட்டுல இருந்து வருகிறவர்கள்லாம் கூடி வரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அவங்களுக்கு வந்து சபை இடம் இருக்காது. ஆகையால அவங்க ஏதோ ஒரு 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 லூத்தரன் எதுன்னு தெரியல எனக்கு. அப்படி அவங்களுடைய ஒரு சபையில இவங்க வந்து ஆராதனை வந்து ஒரு நேரத்துல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மதிய நேரத்துல. அங்க நான் போயிருந்தேன். அப்ப உள்ள போகும்போது நான் பார்த்தேன். அந்த ஒரு படிக்கட்டுல ஏறி போறதுக்கு முன்னால ரைட் சைடுல வந்து வெளியில அங்க வந்து ஆஷ் ட்ரே வச்சிருக்காங்க. சிகரெட்டோடைய ஆஷ் ட்ரே வெளியில சபையிலேயே. அப்படின்னா என்ன அந்த இடத்துல வந்து வெளியில வந்து சிகரெட் பிடிப்பதற்காக இடம். இது சபையே செய்து கொடுக்குது. இப்படிதான் சபையோட நிலைமையா இருக்கு. இன்றைக்கு அநேக இடங்களில இன்றைக்கு ஆட்களை இழுப்பதற்காகவும் ஆட்கள் அவங்களுடைய போக்குல போவதற்கு வேதத்தை காக்கிற ஒரு ஜனத்தை இன்றைக்கு நம்மளால அநேக இடங்களில பார்க்க முடியல. வெகு சில இடங்களில தான் இருக்கிறது. ஆகிய அதை பார்க்க அது எங்க உருவாகணும்? நம்ம குடும்பத்தில இருந்து உருவாகணும். இன்றைக்கு வந்து நாம வந்து பாஸ்டர் சரியில்லைன்னு ஒரு சபையை சொல்லுவோம். பாஸ்டர் சரியில்லாம எல்லாம் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போவது கிடையாது. வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் பிள்ளைக்கு நீ கற்பின்னு சொல்லி உனக்கு தான் சொல்லிக் கொடுக்குற. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாக நம்முடைய கடமை. அதுல நாம தவறும் போதுதான் நம்மளோட குடும்பத்துல அந்த தரிசனம் இல்லாம போகுது. அதனாலதான் நம்மளோட குடும்பங்களில குழப்பம் உண்டாகுது. That's why our children perish. When I say perish, அவங்கள சாரீர பிரகாரமா சொல்லல. இன்றைக்கு ஆவிக்குரிய விதத்துல ஒரு குடும்பத்துல ஒரு குழப்பம் உண்டாகி ஆவிக்குரிய விதத்துல குடும்பத்துல பிள்ளைகள் வந்து அவங்க அழுது போவதை நாம பார்க்கிறோமானால் அதற்கு காரணம் அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் அவர்கள் சரியாக தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய நியமனத்தை தேவன்
தேவனிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொண்ட காரியங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சரியாய் போதிக்காதபடினால சில இடங்களில் போதிப்பார்கள், ஆனா அதை செயல்படுத்தி அவங்க காண்பிப்பது கிடையாது, சாட்சியோட ஜீவிப்பது கிடையாது. ஒருத்தர் சொல்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க, that our action speaks louder than our words. நம்மளுடைய செயல்கள் நம்ம பேசுகிற வார்த்தையோட சத்தமுடையதா இருக்கும்னு சொல்லி, நம்மளுடைய செயல்கள் தான் நம்ம அதிகமா பேசும். இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள கிறிஸ்துவ குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் அநேகமாய் அவர்கள் குழம்பி போயிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சபையில அவங்க கேட்கிற காரியங்களும் அவங்க பெற்றோர்கள் மற்ற நேரத்துல மற்றவர்கள் முன்னாடி சொல்லிக் கொடுக்கிற காரியங்களும் இது ரெண்டும் அவங்க பார்க்கிற செயல்களுக்கும் வித்தியாசமா இருக்கு. ஒரு கனெக்ஷன் கிடையாது. அதெல்லாம் குழம்பி போயிருக்காங்க. That is why they are perishing. The church today is perishing. நம்ம சொல்லுவோம் ஆத்துமாக்கள் அழிந்து போயிட்டு இருக்கு. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் கிண்ட ஒரு தடவை கொஞ்சம் வேடிக்கையா சொன்னார், ஆனால் உண்மையா தான் சொன்னார். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. ஒருத்தர் சொன்னா, பாஸ்டர் ஒரிசால ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்குது. அந்த நேரத்துல கொஞ்சம் அங்க பிரச்சனை இருந்துச்சு, அங்க கொஞ்சம் அந்த கடல் இதுலனால அந்த ஒரு நிறைய ஃபிளட்ஸ் இருந்த டைம்ல ஒரிசால ஆத்துமாக்கள் அழியுது, நீ உன் ஆத்மா அழிஞ்சிட்டு இருக்குது, அதை முதல்ல பாரு அப்படின்னாரு. அவர் அந்த நேரத்துல ஒரு வேகத்துல சொன்னார், அதுக்காக அங்க போய் செய்யக்கூடாது, நமக்கு உதவி செய்யக்கூடாதுன்றதுக்காக கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களாக நம்மளுடைய ஆத்துமாக்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல நாம செய்யக்கூடிய காரியங்களை தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சியான ஜீவியத்துக்குள்ளாய் நாம் வாழும்போது நம்ம சுற்றி நம்ம தேவனுடைய காரியங்கள் எவ்வளவு வல்லமையா செயல்படுன்றது நம்மளால காண முடியும். If you are unable to do that, நம்ம ஒரு வேளை அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியத்தை ஒரு செயல்படுத்துதலை நம்ம வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறோமானா அதுக்கு காரணம் நம்மளுடைய சாட்சி அது சரியா இல்லாதபடினால. That is why people are perishing. இன்றைக்கு எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு தரிசனம் உண்டாகும், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல அந்த இடத்துல ஜனங்கள் அழிந்து போவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நாம அந்த அழிவுக்கு காரணம் ஒரு தரிசனம் இல்லாதபடினால. தரிசனம் ஏன் வரல? இன்றைக்கு தரிசனத்திற்காக நம்ம முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஒரு புதிய ஒரு காட்சியை காண்பிப்பார். அதற்காக ஒரு ஆண்டவர் அதையும் காண்பிப்பார், அது இல்லைன்னு சொல்லல. அதற்காக அப்படி கிடைத்தாதான்றது கிடையாது. இன்றைக்கு வேதத்துல தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற அருமையான காரியங்கள் நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு என்ற வேதத்துல ஒவ்வொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்றோம். நமக்கு எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் மிக தெளிவாய் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கு ஊழியர் செய்யறது முடியா வரும். இன்னைக்கு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மிஷன்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ண வருவோம், இல்ல நம்ம சபையில ஏதோ அவங்க யாருக்காவது பிரயோஜனப்படும்படியா வருவோம். அதற்கு செய்யறதுக்கு நம்ம என்ன நினைப்போம்? சில கொஞ்சம் காசு கொடுப்போம், இல்ல ஏதோ ஒரு பிரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவோம், இல்ல ஏதோ ஒரு மிஷன் ட்ரிப் போவோம், ஏதோ ஒரு இடத்துல யாருக்கே போய் சுவிசேஷத்தை சொல்லுவோம். இதெல்லாம் ஊழியம் தான். ஆனா இதை மாத்திரம் தான் ஊழியம் நினைச்சிட்டு இதை செஞ்சுட்டா நம்ம ஊழியம் செஞ்சுட்டோம்னு நினைச்சிட்டு ஒரு சந்தோஷத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது ஊழியம் கிடையாது. That's not the ministry that God is looking for. அது எத்தனையோ பேர் செய்வாங்க. இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட காரியங்களை காசு கொடுத்துட்டாங்க, இது உங்களை விட நல்லா பண்ணக்கூடியவங்க யாராவது இருப்பாங்க, ஆண்டவரையே அறியாத ஆட்கள், இதை விட ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடியவங்க இருப்பாங்க. பட் தட் இஸ் நாட். அதனாலதான் அது எதுவும் ஒரு நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில தட் இஸ் நத்திங் ஹேப்பனிங். அந்த ஆதி திருச்சபையில நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கு நம்மளுடைய சபையிலயோ நம்மளுடைய மத்தியிலோ அது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் அந்த சாட்சி இல்லாத ஒரு ஜீவத்தினால உண்டாகிற இந்த ஊழியங்கள்னாலதான். And that is what is making the people perish. The vision is nothing else, but the vision is to glorify Jesus in our life. இயேசுவை மகிமைப்படுத்தாத ஒரு ஊழியம், இயேசுவை வெளிப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, இயேசுவை வெளிப்படுத்த முடியாத அவரை நம்ம பிக்சரைஸ் பண்ணி காண்பிக்காத நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சிந்தை, இதன் மூலமா எப்படி நம்ம இயேசுவுக்கு ஊழியம் செய்ய முடியும்? சில அநேக இடங்களில நம்ம நம்மளுடைய சுயத்திற்காக some people do ministry for their personal recognition. நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு சொல்லி சில பேர் ஊழியங்களிலும் சில ஊழியத்திற்கு உதவி செய்வதற்கும் நம்ம கூடி வரும். இதெல்லாம் ஊழியமா இருக்காது, இதெல்லாம் தரிசனம் கிடையாது. நான் இத்தனை சபையை கட்டணும், நான் இத்தனை இடத்துல போய் நான் ஜபத்தை ஆரம்பிக்கணும், இத்தனை ஆத்துமாக்களை நான் சந்திக்கணும்,
அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட் போட்டு நடத்துனீங்கன்னா, இது தரிசனம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது தரிசனம் கிடையாது. அது அவரு செய்வாரு. நீங்க யாரு பிக்ஸ் பண்றது? நான் இந்த வருஷத்துல ஒரு 100 பேரையாவது சந்திப்பேன். ஏன் 100 பேரும்? ஏன் 1,00,000 பேரா இருக்க முடியாதா? இல்ல ஒருத்தரா கூட இருந்திருப்போம். அது முடிவு பண்ண வேண்டியது ஆண்டவர். அது ரட்சிப்பு அவரால் மாத்திரம் தான் முடியும். God gives the increase. பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான். விளைச்சலை கொடுப்பவரோ தேவன் தான். நாம நடுவதும், நீர் பாய்ச்சுவதும் அந்த வேலைகளை செய்துட்டு போகக்கூடிய. ஆனா, அதை செய்யும்போது நாம யாராக இருக்கிறோம்? நாம தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலை நாம ஏற்றுக்கொண்டவர்களா? இன்றைக்கு ஒரு சில பேரோட ஒருத்தரோட சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது. கேட்டா ஆவி ஒத்து போலன்னு சொல்லுவாங்க. இல்ல அவருடைய இதெல்லாம் எனக்கு சரி வராது. அவருடைய போக்கெல்லாம் எனக்கு பிடிக்கல. அவர் செய்யறது எனக்கு சரி கிடையாது. ஒருவேளை நீங்க சொல்றதுல ஒரு காரணம் இருக்கலாம். நீங்க சொல்றதுல வந்து அவருடைய செயல்பாடுகளுடைய அந்த காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஆனா இப்படியாக அவர்கிட்ட போனீங்கன்னா உங்கள பத்தி இன்னும் 10 விஷயங்கள் வச்சிருப்பாரு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படிதான் வந்து நம்மளால ஒரு ஊழியம் செய்யும்போது கூட ஒரு சேர்ந்து செய்ய முடியும். அப்படி செய்யாதபோது என்ன தரிசனம் இருக்குது நமக்கு? தரிசனம் இல்லாத ஊழியம் இதுதான். அதனால தான் we are perish. There is no vision. இன்னைக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா சபையில இன்னைக்கு எத்தனையோ சபைகள்ல போனீங்கன்னா அவங்களோட வெப்சைட்ல போனீங்கன்னா ஒரு விஷன் வச்சிருப்பாங்க. ஒரு மிஷன் சொல்லிக்கலாம். ஏதோ ஒண்ணு நான் இப்படி செய்யணும். நான் இந்த காரியங்கள செய்யணும். அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சபைக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. நான் இப்போ ஒரு சபையில சென்னை பட்டணத்துல ஒரு சபையில நான் முன்னாடி அ அங்கத்தினரா இருக்கும்போது, அந்த சபையில வந்து 10 வருஷத்துக்கு ஒரு விஷன் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இது வந்து டெக்கேட் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்னுவாங்க. அப்ப மத்த டெக்கேட்லாம் என்ன ஆச்சு? இந்த இந்த 10 வருடத்துல நம்ம இதுல கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். இத வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் மைண்ட் செட்டுக்கு ரொம்ப பொருந்தக்கூடியதா இருக்கும். இன்றைக்கு வேலை செய்கிறவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இத சொல்வதெல்லாம் சரியாக இருக்கும். ஆனா ஒரு சபைன்னு சொல்லும்போது, அந்த சபையோடைய அந்த தரிசனம் என்னவா இருக்கும்னா, ஒரே ஒரு தரிசனம் தான் இருக்க முடியும். உலகத்துல எந்த சபையா இருந்தாலும் சரி, எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, எந்த டினாமினேஷனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய விஷன் ஒண்ணுதான் இருக்கணும். ஒண்ணுதான் இருக்க முடியும். வேதத்த வாசித்து பார்த்தேன் நான். அவர மகிமைப்படுத்துவது மாத்திரம் தான். அவர் எப்படி மகிமைப்படுவார்? நீங்க பாடுற பாடல்கள்லயும், நீங்க பேசுற அந்த வார்த்தைகளிலயும் மாத்திரமே கிடையாது. உங்களுக்கு உள்ளார நீங்க உங்களுடைய ஒரு இருதயம் எப்படியா இருக்கு? இன்றைக்கு எத்தனை இயேசுவை வெளிப்படுத்தும்படியாய், இயேசுவுடைய குணத்தை நாம வெளிப்படுத்தும்படியாய், நமக்குள்ள எப்படி ஒரு 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 வாழ்க்கைய, ஒரு சாட்சிய நம்மளால வாழ்ந்து காட்ட முடியும்? அந்த சாட்சிய வாழ்ந்து காட்டாம, நீங்க என்ன பெரிய ஒரு வேதத்துல போய் நீங்க ஒரு பிரசங்கத்த பண்ணாலும், எவ்வளவு டீப்பா பைபிள் ஸ்டடி எடுத்து, நீங்க எல்லாத்தையும் அழகா பிரசங்கித்து காண்பித்தாலும், அதை கேட்பதற்கு ஆட்கள் கை தட்டுவாங்க. நல்லா இருக்கும். ஆட்கள் ரொம்ப அப்ப உங்கள புகழ்ச்சி இப்ப உங்களோட மேல ரொம்ப பெருமையா பேசுவாங்க. பிரதர் இப்படி பேசினாரு. சிஸ்டர் இந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வேதத்த வெளிப்படுத்தி சொல்றதும், அவங்களுடைய பேச்சும், அவங்களுடைய எல்லாம் அப்படியே எல்லாம் இந்த பெருமைலாம் வந்துட்டு இருக்கும். ஆனா, அவங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ள யார் அவங்க வார்த்தைய கேட்டாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றுதல் வருதா? When Jesus spoke to people, they changed. There was a change in them. இயேசு அந்த ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே கூட ஒரு வார்த்தையுமே பேசாம அங்க வந்து மாறிட்டான் சகை. இந்த வீட்டுக்குள்ள இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு அவர். நாம போற இடங்களில் எல்லாம் அப்படி ஒரு மாற்றம் உண்டாகுமா? நாம யாருகிட்டயா பேசும்போதே அப்படியே நம்ம மூலமா இயேசுவ பார்ப்பாங்களா? நம்ம கூட இருக்கிறவங்களே இன்னைக்கு நான் எபனேசர் கூட நான் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருக்கிறேன். எங்க 2 பேருக்கும் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு உறவா இருக்கலாம். ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு அவர் என்ன பார்க்கும்போது, என் கூட பேசும்போது, அவர் ஏதாவது இயேசுவ பார்ப்பாரா? இல்ல நான் கவனமா இருக்கணும். எல்லாம் பார்க்கிறவன்லாம் இயேசுவ தெரிஞ்சு பார்க்கணும். ஏதோ ஒரு விதத்துல இயேசுவ அவன் பார்த்துறான். இயேசுவோட குணத்த அவன் என்கிட்ட பார்க்கணும். அவர் இயேசு எப்படி மனதுருக்கம் உடையவரா இருந்தார்? மற்றவர்களை எப்படி மன்னிக்கிறவரா இருந்தார்? அவர் பிதாவை கனப்படுத்துவதில அது பண்ணுவதில எவ்வளவு நோக்கமா இருந்தார்? பிதாவோட சித்தத்தை மாத்திரமே செய்வதற்காக அவரோட முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஏதாவது குணங்கள் எனக்குள்ள நான் வெளிப்படுமா?
இந்த சிந்தனை இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கும்போதுதான் அப்படிதான் அதுதான் வந்து தரிசனம். அந்த தரிசனம் இல்லாம தான் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு குடும்பங்களும் சபைகளும் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு churches are unable to do things. நம்மளுடைய போராட்டம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற அந்த கவர்மெண்டோடையும் அத்தாரிட்டிஸோடையும் இன்றைக்கு சபை விரோதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பற்றி யார் சபை விரோதி? அவன் இயேசுவை அறியாம இருக்கிறான். இயேசுவை அறிந்துட்டு இயேசுவை வெளிப்படுத்தாத நீனும் நானும் ஒருவேளைதான் சபைக்கு விரோதமான சபைக்கு கர்த்தருக்கு விரோதமா இருக்கக்கூடியவர்களா. கிறிஸ்துவின் விரோதி யாரு? கிறிஸ்துவை அறியாதவன்னு சொல்றோம்னா நாம எல்லாம் முட்டாளா இருக்கோம். இன்றைய கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவ குணங்களை தெரிந்து கொண்டு அந்த கிறிஸ்துவ வந்து நம்ம வெளிப்படுத்தாம இருக்கிறோம்னா அவருடைய கீழ்ப்படியாம இருக்கிறோம்னா நாம தான் விரோதிக்கிறோம். We are the rebels. We are rebellious. நமக்குள்ளதான் அந்த 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 ஒரு போராட்டம் இருக்கு. If that rebellious nature யார்கிட்ட இருந்து வருது? எப்படி அந்த அந்த rebelliousness நமக்குள்ள வருது? பிசாசு கொடுப்பது. He wants you to rebel against God. இன்றைக்கு ஏன் அவங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க? Why are they rebellious? நீங்க யோசித்து பாருங்க. What makes them become rebellious? நீங்க சொல்லுவீங்க உனக்குள்ள பிசாசு கிரியை செய்யும். பிசாசு உனக்கு இதெல்லாம் சொல்றான்னு சொல்லி பிள்ளைகள் ஒருத்தர் வாழ்க்கையில பார்க்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த வாழ்க்கையில அந்த உறவுல நம்ம அதை பார்க்க முடிகிறதா? முரட்டாட்டம். இந்த முரட்டாட்டமான சந்ததியை நாம் பார்த்து நம்ம அடையாளம் காண்றோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த முரட்டாட்டத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? அதை அடையாளம் கண்டு கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு ஒருவேளை நாம எல்லாருமா வெறும் நம்ம ஏதோ ஊழியத்திற்காக இன்றைக்கு வந்து ஒரு குடும்ப கூடுகையா வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு மிஷனரி கூடுகை ஒரு ஒரு தீர்க்க தரிசன கூடுகை என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். நம்ம அதை செய்வதற்கு நம்ம தயார்படுத்திக் கொள்வோமானா இன்னும் வரக்கூடிய நாட்களில ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தயார் ஆகணும். இந்த கடைசி நாட்களில எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு நமக்கு செயல்படுவதற்குன்னு சொல்லி நாம ஒருவேளை அந்த ஒரு எண்ணத்தோட இருக்கிறோம்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியது இயேசுவை மகிமைப்படுத்துவது. எல்லா இடத்திலும் எந்த அரசாங்கம்னா வரட்டுமே நமக்கு எதிர நாம அதை பத்தி நாம என்ன கவலைப்பட்டிருக்கோம். இன்றைக்கு வந்து அநேகர் வந்து பல இடங்கள்ல இந்த எலெக்ஷனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. வேத வசனத்தை நல்லா வாசித்து பார்ப்போமேயா. வேதத்துல சொல்லியிருக்கிறது ஆண்டவர் அவர் நியமிக்கிறாருன்னு. இன்றைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப இருக்கிற அரசாங்கம், இப்ப இருக்கிற அந்த ஒரு ஒன்றிய அரசாங்கம், அது வந்து ஆண்டவருக்கு விரோதம், ஆண்டவர் கண்ட்ரோல்லே இல்லாம அவங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அடுத்தது அவங்க வரக்கூடாது. அவங்க வராம இருந்தா என்ன செஞ்சிருவீங்க? அவங்க வராம இருக்கிறதுக்காக போய் நான் வந்து அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னுடைய அபிப்பிராயத்த சொல்றேன் நான். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இங்க இருந்து கிளம்பி நேரா வடக்க போனாங்க. ஜெபிக்கிறதுக்காக. அங்கெல்லாம் போய் நாங்க போய் அதெல்லாம் கட்டுகள் எல்லாம் நாங்க அறுத்தெறிறோம். அந்த இடத்துல வந்து நல்லா இப்ப அடுத்த வர்ற எலக்ஷன்ல சபைக்கு சாதகமான ஒரு அரசாங்கம் வரணும். அப்படின்லாம் சொல்லி ஜெபிக்கிறதுக்காக போறேன்னு சொல்லி அநேகர் சொல்லிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை செய்தபோது அவருக்கு சாதகமான எந்த ராஜாங்கமோ அரசாங்கமோ இருந்தது. அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஊழியம் செய்தபோது எந்த அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமா இருந்தது? எப்ப தெரியுமா சபை கொஞ்சம் தூங்கிட்டு எப்போ ஒரு ஒரு ராஜ்யம் அந்த ராஜ்யம் வந்து கிறிஸ்துவத்தை அப்படியே ராஜ்யத்துடைய ஒரு மதமாக ஏற்றுக்கொண்டு அவங்க அப்படியே கிறிஸ்துவத்தை பரப்புறன்னு சொல்லி பண்ணாங்க பாத்தீங்களா? அப்பதான் சபை கொஞ்சம் தூங்கி இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரரை எழுப்பினார். சபையில் ஒரு விழிப்பு உண்டாகும்படியாக. அதனாலதான் மார்ட்டின் லூத்தர் எல்லாம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ஒரு 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 ரெவல்யூஷனை கொண்டு வந்தார். ஆண்டவர் அப்படியே there was a change. The people then they evolved into a different spiritual realm. அது ஆண்டவர் அதை வர செய்தார். இன்றைக்கு அரசாங்கம் எல்லாம் நமக்கு சாதகமா இருந்துட்டா நம்மளோட ஊழியம் எல்லாம் நல்லா போடுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி அரசாங்கம் எல்லாம் சாதகமா தான் இருந்துச்சு. என்னத்த செஞ்சோம்? 2000 வருஷமா என்னத்த நடந்தது வேற? இன்றைக்கு தமிழ்நாட்டுல
இந்தியா முழுசும் பார்க்கும்போது ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான் நம்பர் 1. இன்னும் சொல்ல போனா மற்ற இடங்கள்ல கூட அது கிறிஸ்துவ மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கேயே அவங்களுக்கு போராட்டம் வந்து அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய மணிப்பூர்லயும் சரி, இன்றைக்கு நாகாலாந்துலயும் கூட பார்க்கலாம். அங்கேயே கூட அவங்களுக்கு எதிர்ப்பு உண்டாயிடுச்சு. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப நல்ல சாதகமான ஒரு இடம் இருக்குன்னா அது நம்ம தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல நிறைய ஊழியக்காரங்க கண்டிப்பா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஊழியக்காரங்க எழும்பி போய் தான் இந்த இந்திய தேசத்துல பல இடங்களில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் மறுக்கல. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற சாதகமான இந்த சூழ்நிலையில இருக்கிற நீங்களும் நானும் எந்த அளவுக்கு கிறிஸ்துவ நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வாட் ஹேவ் வி டன் ஃபார் தி சர்ச்? அதனால இதெல்லாம் சொல்லி நம்ம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். வரும் காலத்துல இன்னுமா நமக்கு விரோதமான செயல்கள் இருக்கும். அப்போதுதான் சபை இன்னும் வல்லமையாய் செயல்படும். அப்போதான் இன்னும் கிறிஸ்துவுக்காக வைராமக்கியமா இருக்கக்கூடிய ஜனங்கள் வெளிப்படுவாங்க. இன்றைக்கு இருக்கிற சில இந்த போலித்தனமா இருக்கிற ஆட்கள்லாம் அப்படியே ஓடி போயிடும். அந்த பதறங்கள்லாம் ஓடி போயிடும். இயேசுவுக்கு வைராக்கியமாய் நிற்கக்கூடியவர்களை அன்றைக்கு நம்ம பார்க்க முடியும். அந்த சூழ்நிலை வரும். ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு தேவை என்ன தெரியுமா? அந்த சரியான ஒரு தரிசனம். இந்த தரிசனம் இல்லைன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். இன்றைக்கு ஆவிக்குரிய விதத்துல அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த சரீரத்திலையும் அது அழிஞ்சிடும். Physically also we will see a destruction on that. அந்த தரிசனம் உண்டாக இருக்கணும்னா நம்ம இடத்துல நாம நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கணும். Our life should be surrendered and submitted. இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில இன்றைக்கு யார் பெரியவர் யார் சிறியவர் சொல்லி யாருக்கு ரொம்ப அதிகாரம் யார் செய்து கொள்ள முடியும் யார் சொல்றது நடக்குதுன்னு சொல்லி அங்க ஆரம்பிக்கிற ஒரு ஈகோ இருக்க பாத்தீங்களா? அதுல அங்கேயே பிசாசு ஜெயிச்சிடுறான். அதனால கணவனும் மனைவியும் ஒன்றாய் உட்கார்ந்து ஜெபிக்கவும் முடியாது. அப்புறம் எங்க குடும்பத்துல தரிசனம் உண்டாயிருக்கு? அப்ப எங்க குடும்பத்துல இயேசு மகிமைப்படும்? யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல தாழ்த்தி தான் ஆகணும். அது கணவனா கூட இருக்கும். கணவனா தான் முதல்ல இருக்கணும். ஏன்னா சபைக்காக கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். அப்படிதான் வேதத்துல சொல்லி இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த கணவன் முதல்ல தாழ்ந்து போகணும். ஆனா கொஞ்சம் நம்மள மாதிரி ஆம்பளைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மீசையை முறுக்கிற பழக்கம் உண்டு. நம்ம முதல்ல தாழ்ந்து போக மாட்டோம். தாழ்ந்து போக விட மாட்டோம். ஆண்டவர் ஆனா கொஞ்சம் தட்டி கிட்டி அதுக்கப்புறம் அந்த வழிக்கு கொண்டு வந்துருவாரு. அதுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி அந்த இடத்துல சத்ரு வச்சா அவனை தோக்கடிக்கணும். அவனை ஜெயிக்கணும் நம்ம. நாம தாழ்ந்து போனோம்னா ஒருவேளை குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனையில இருக்கும்போது கணவன் தாழ்ந்து போன பிசாசு தோக்கடிக்கப்பட்டான். ஏன்னா அவனால பிரியனை உண்டாக்க முடியல. அந்த ஈகோனால உங்களை பிரிக்க முடியல. தாழ்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜெபித்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அங்க கிறிஸ்து மகிமைப்படுகிறார். தரிசனம் உண்டாயிருக்கும். That's the vision that we should have. That Christ be glorified in the family, husband and wife relationship. பிள்ளைகள் வாழ்க்கையில கிறிஸ்து மகிமைப்படும். இன்றைக்கு உங்க உங்க குடும்பத்துடைய ஒரு அந்த சக்சஸ் உங்க குடும்பத்துல உங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நல்லா வந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு உங்க குடும்பம் ரொம்ப வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுன்னு சொல்றதுக்கு சாட்சியான வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு உங்க பிள்ளைகள் நல்ல பட்டதாரிகளாகி நல்ல படித்து எல்லாம் அவங்க பெரிய பதவியிலையும் பெரிய வேலைகளிலும் நல்ல சம்பாதனையிலும் சொத்து சுகங்களோட நல்ல கார் எல்லாம் வாங்கிட்டு வெளிநாட்டுல இருக்கிறாங்களோ உள்நாட்டுல இருக்கிறாங்களோ வியாபாரத்துல இருக்கிறாங்களோ வேலையில இருக்கிறாங்களோ நல்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க. அதுதான் நல்லதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாம் அதுதான் நம்ம குடும்பத்துல இப்பெல்லாம் ஒரு தரிசனமா வச்சிருக்கோம். தவறான தரிசனம் இல்லாதனாலதான் அழிந்து போகுது. நமது பிள்ளைகள் இயேசுவை மகிமைப்படுத்தும். அவங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி இயேசுவை மகிமைப்படுத்த முடியாது. கிறிஸ்துவ குடும்பங்களுடைய தரிசனம் அப்படிதான் இருக்கணும். எத்தனை முறை நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். நீ நல்லா இருக்கணும், நீ இப்படி பண்ணணும், நீ இப்படி சம்பாதிக்கணும், நீ இந்த வெளிநாட்டுல போகணும், நீ இப்படி செய்யணும், நீ இப்படி படிக்கணும், நீ பெரியவனா மாறணும். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோமே. எத்தனை விதத்துல சொல்றோம். நீ எதை செஞ்சாலும் கிறிஸ்துவுக்கு நீ சாட்சியா ஜீவித்து தான் செய்யணும். நீ ஒரு பொய்யனா இருக்கக்கூடாது. நீ இயேசுவை மகிமைப்படுத்தணும் சொல்லிக் கொடுக்கிறோமோ அதுதான் தரிசனம். அந்த தரிசனத்தை நம்ம இழந்தவர்களாக இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் இருக்கிறோம். அதனாலதான் that's why Christian families are struggling.
கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தின் காரணம் இதுதான். சொல்லிக் கொடுக்கிற தவறான காரியம். வேதத்தில் அப்படி அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இவன் பிள்ளைகளுக்கு கற்பிப்பாயாக என்று சொல்லி, உன் பிள்ளைகளை அவர்களுடைய நடை எப்படி இருக்கணும்ன்றது வந்து நமக்கு பொறுப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்தில் வேதத்தை அவர்கள் கடைபிடிப்பதில்லை. இப்போ அந்த நீதிமொழிகளின் புத்தகத்துல 29 அதிகாரம் 18வது வசனத்தை மறுபடியும் நீங்க அப்போ இனிமே வாசித்து பாருங்க. இந்த கேட்ட நீங்க இந்த செய்திக்கு மேல அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தெரியும் உங்க குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கிறதுன்னு. அப்போ உங்களுக்கு தெரியும் வேதத்தை காக்கிறவன் யார். வெறும் வார்த்தைகளை அதை ஞாபகப்படுத்தியோ இல்ல அந்த வார்த்தைகளை வந்து வெறும் ஒப்பிப்பவன் மாத்திரம் கிடையாது. அவன் வேதத்தை காக்கிறவன். அதுவும் நல்லது. அந்த வார்த்தை இருக்கணும். இட் should be in our mind. Keep on reminding us. அதை நம்ம ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்கணும். அந்த வார்த்தையின் பிரகாரம் ஜீவிப்பவர்களா நம்ம மாறணும். நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம குடும்பத்தில் அதற்கு வழி வைத்திருக்கணும். Without that, the family will perish. And when the family perishes, the church perishes. இதுதான் இன்றைக்கு சபையுடைய ஒரு நிலையா இருக்கிறது. இந்த கண்பார்ந்தவர்கள் இந்த கடைசி காலத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த கடைசி காலங்களில இன்றைக்கு நடக்கிற ஆவிக்குரிய அந்த இஸ்ரேலுக்கும் இன்றைக்கு அந்த பிசிக்கல் இஸ்ரேலுக்கும் நடக்கிற அந்த போராட்டத்தை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற போராட்டம், ஆவிக்குரிய இஸ்ரேலாக இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அந்த போராட்டம், உங்களுக்கு எதிராக வருகிற அந்த எல்லா போராட்டத்துக்கு விரோதமாக நீங்க நிற்கணும் வேண்டுமானால், நீங்கள் நிலைநிற்க வேண்டுமானால், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவர்களாய் நாம் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். Christ be glorified. Christ be glorified. உங்களுக்கு ஒருவேளை நீங்க சக ஊழியர்களோட உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க இந்த பாயிண்ட்ல யோசித்து பாருங்க. இதை செய்யறதுனால நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, வேற ஒருத்தர் இன்னொன்னு செய்யணும்னு நினைக்கிறார். ஒருவேளை அவர் செய்யறதுனால அது கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியம்னா அதை நீங்க செய்வாங்க. ஆனா அது கிறிஸ்துவுக்கு விரோதமா இல்லை, ஆனா அவரோட வழியில செய்யறாரு. ஏன் நீங்க விட்டு கொடுக்கூடாது? கிறிஸ்து மகிமைப்படுவாரு. நீங்க ஒத்துழைச்சீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருப்பார். அவருக்காக நீங்க அதை விட்டு கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்களா நாம இருக்கோம். இன்றைக்கு பேதுரு போல அந்த சரீரத்துல போராடுகிறவர்களா எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கக்கூடாது. பட்டயத்தை ஏந்தி காதை வெட்டினானே அப்படிப்பட்டவர்களா நிறைய பேர் இருக்கிறோம். Our fight is not against flesh and blood. நீங்க ஒருவேளை கோபத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறீங்க, ஒருத்தட்ட ஆத்திரத்தை காமிக்கிறீங்க, அவருக்கு விரோதமா பேசுறீங்க, இதெல்லாம் பிசிக்கல் வேஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அது நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க வந்து ஆவியில உணராதபடி நீங்க சரீரத்துல செயல்படுறீங்க, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாம இருக்கீங்க. Let us submit ourselves that Jesus be glorified. அந்த வசனத்தில் சொல்லிருக்கு, ஒருவேளை தரிசனம் இல்லாத ஜனமா இருந்தா அழிந்து போயிடுவாங்க. இன்றைக்கு நாம் அது இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு தரிசனம் உண்டு. நாம் அழிந்து போகிறவர்கள் கிடையாது. Our children will not perish. We will not perish. Our family will not perish and our church will not perish. Because all of us together we glorify Jesus. இயேசுவை மகிமைப்படுத்துவர்களாக நாம் எல்லாரும் இருக்கோம். இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழறோம். அதுதான் நம்மளுடைய ஊழியம், அதான் நம்மளுடைய தரிசனம். அப்படிப்பட்டவர்களாக இருப்போம்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நான் உங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றேன். அதுக்கு பிற்பாடு எபனேசர் அண்ணன் ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை முடிப்பாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவர் மெய்யாகவே நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். இன்றைக்கு அந்த தரிசனம் இல்லாம நம்ம குடும்பம், நம்மளுடைய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, நம்ம சபையில உள்ள காரியங்கள், இவைகள் எல்லாம் வந்து ஒரு அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி தென்படுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை மகிமைப்படுத்தாம நாம ஏதோ கூலியம்னு சொல்லி செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். செய்கிற செயல்கள் எல்லாம் ஊழியம் செய்யற மாதிரிதான் இருக்கு. ஆனா உள்ளார இயேசு இல்ல, அவரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு எண்ணம் இல்ல. நம்மளோட உள்ளம்லாம் இன்னும் பண ஆசையில இருக்கு, வீண் பெருமைகளில் இருக்கு. நம்மளுடைய அந்த அந்த தான்ற நமக்குள்ள அந்த ஒரு கர்வம், இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஊழியத்துக்கு உதவி செய்ய பார்க்கிறோம். இதெல்லாம் ஊழியம் கிடையாது. இயேசுவை மகிமைப்படுத்துவதுதான்.
இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதான் ஊழியம். அதற்காக ஒப்பு கொடுக்கும். அன்புள்ள தகப்பனே, அப்பா, நாங்கள் சிறு கூட்டமாக இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலும் கூட கர்த்தாவே அப்பா, உம்மை மகிமைப்படுத்துவதற்காக தான் வந்தோம். ஒருவேளை அதை நாங்கள் சரியா செய்யாதபடியோ, அதை அறியாதபடியோ இருக்கும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அப்பா, எங்களுடைய சொல் செயல்ல ஆண்டவரே, சிந்தையில அப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா, நீர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அதற்காகவே எங்களை நீர் படைத்தீர் ஆண்டவரே. You are created for your glory, O God. அதான் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். அதுதான் சத்தியம், அதான் உண்மை அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே, இயேசுவே நீரே மகிமைப்படுவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். அன்பின் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தீங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத எதிர்பார்க்கிற ஒண்ணுன்னா சபைகள்ல தரிசனம் இருக்கணும். அதோடு சமுதாயத்துல தரிசனம் இருக்கணும். என்ன போல மற்றவர்களையும் நான் நேசிக்கணும், என் சந்ததி நல்ல சந்ததியா திகழணுங்கிற தரிசனம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நீங்க எங்க கூட பேசுனீங்க ஐயா. தரிசனம் இல்லாத இடத்துலதான் நாங்க நிற்கிறோம். அன்னைக்கு சபைகளை பார்த்து சொல்லும் போது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். ஆமாண்டவரே, அன்பை விட்ட ஜனமாக தரிசனத்தை இழந்த சூழ்நிலையில நிற்கிற நாங்கள் எங்கள் பலிபீடத்தை சீர்படுத்த தேவாவியானவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி அழைப்பு கொடுத்தீங்க ஐயா. கேட்ட நாங்கள் ஆண்டவரை செயல்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை. இன்னும் இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களும் தங்களை அர்ப்பணிக்கணும். தரிசனத்தோடு செயல்படுகிற கூட்டத்தை ஆவியானவர் நீர் எழுப்பி தரும். தொடர்ந்து அருமையான சகோதரனை ஆண்டவரே அண்ணனை இன்னும் பலப்படுத்துங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் திகழட்டும். ஜெம்ஸ் மிஷன் மூமெண்ட்ல ஒரு பொருளாளர் பொறுப்பை நிர்வகிக்கிறாங்க. அதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களிலும் ஊழியர்கள் உண்டு, எங்களிலும் வசனங்களை விதைக்கிறவர்கள் உண்டு என்பதை ஆண்டவரே உலகம் அறிந்து கொள்ள தேவாவியானவர் நீங்க அனுக்கிரகம் பாராட்டும். அறிவதோடு மாத்திரமல்ல, எங்களையும் நினைத்து எங்களுடைய தரிசனத்துல நாங்க தொடர்ந்து ஓட தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். கிருபை எங்க கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கிறிஸ்டி